நடிகர் ஜெயம் ரவி தன்னோட மனைவி ஆர்த்திய விவாகரத்து செய்ய போறதா அறிவிப்பு வெளியிட்டதற்கு பிறகு பாடகி கெனிஷா குறித்தும் நடிகர் ஜெயம் ரவி குறித்தும் பல்வேறு வதந்திகளும் தகவல்களும் சோசியல் மீடியாவில் வலம் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாடகி கெனிஷா டிடி நெக்ஸ்ட் நாளிதழுக்கு ஒரு பேட்டி அளிச்சிருக்காங்க. அதுல ஜெயம் ரவி எந்த மாதிரியான சூழ்நிலையில தனக்கு அறிமுகமானார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பின பிறகுதான் நடிகர் ஜெயம் ரவி எனக்கு அறிமுகமே ஆனாரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்களோட பிரிவுக்கு காரணமா இருக்க முடியும்? ஒருவேளை ஃபியூச்சர்ல எனக்கும் ஜெயம் ரவிக்கும் இடையே ஏதாவது நடந்தா அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்னு பாடகி கெனிஷா பேட்டியில சொல்லியிருக்காங்க. அவங்க பேட்டியில சொன்ன விஷயங்களை விரிவா பார்க்கலாம். சோசியல் மீடியாவில் பரவுற ஒரு சில வதந்திகளால கவலை அடைகிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை தொடர்ந்து அழைக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் என்ன தெரிஞ்சவங்களுக்கு என்னுடைய குணாதிசயம், வேலை இதெல்லாம் பற்றி ரொம்ப நல்லா தெரியும். நான் எப்பவுமே யாருக்கும் மனநிலை தேவை ஏற்பட்டாலும் அவர்களிடம் இரக்கமுள்ள ஒரு நபராக நடந்துக்குவேன். ஆன்லைன்ல என்னை பற்றி உண்மைக்கு புறம்பான பொய்களையும் குற்றச்சாட்டுகளையும் பார்க்கிறேன். எவ்வளவு நாள்தான் நான் பொறுமையாக இருக்க முடியும்? என்னுடைய கண்ணியத்தை வேற எந்த நபரும் கேள்வி கேட்கிறத என்னால அனுமதிக்க முடியாது. முதல்ல இதை யார் சொல்வாரோ எனும் என்னுடைய பாடல் வெளியீட்டு விழாவில் ஜெயம் ரவியை பார்த்தேன். அந்த நிகழ்ச்சியில் நன்றாக பேசிக்கொண்டோம். திரைத்துறையை சேர்ந்த பல கலைஞர்கள் அதில் பங்கேற்று இருந்தார்கள். அதன் பிறகு நாங்கள் பெரிதாக பேசிக்கொண்டதில்லை. 1-2 தருணங்களில் பேசிய போதும் அது பணி சார்ந்ததாகவே இருந்தது. ஜெயம் ரவி ஒரு முறை அவரோட குடும்பத்தை பத்தி ஒரு வீடியோவில் மிகவும் பாசமா பேசியிருந்தாரு. அதற்கு நான் வாழ்த்து சொல்லி இருந்தேன். ஏற்கனவே ஜெயம் ரவியிடம் நான் ஆன்மீக ரீதியாகவும் மற்றும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை வழங்குவது குறித்து தெரிவித்திருந்தேன். அதுவே எங்களுக்கு தொழில் சார்ந்த ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கியது. நான் 8 வித்தியாசமான குணப்படுத்தும் முறைகளை பத்தி படிச்சிருக்கேன். ஹீலிங் பயிற்சி குறித்து எந்த விஷயங்களுமே தெரியாத நபர்கள் சிலர் அதற்கு எதிராக பேசுவதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் ஹீலிங் செய்வதை முக்கிய பணியாக எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். 182 நபர்கள் அவர்களுடைய மனம் மற்றும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்னிடம் தீர்வு பெறுகிறார்கள். அதில் நடிகர் ஜெயம் ரவியும் ஒருவர். கடந்த ஜூன் மாதம் நடிகர் ஜெயம் ரவி என்னை தொடர்பு கொண்டார். அப்போது அவர் மன ரீதியாகவும் இமோஷனலாகவும் தன்னுடைய மனைவி ஆர்த்தி மூலமாக காயப்பட்டிருந்தது தெரிந்தது. பல செய்திகளில் ஜெயம் ரவி ஆர்த்தி பிரிவதற்கு நான் தான் காரணம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது அனைத்துமே பொய்யான தகவல். ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இருவருமே பிரிவதாக முடிவெடுத்து ஆர்த்திக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பின பிறகுதான் ஜெயம் ரவி என்ன தொடர்பே கொண்டார். மனசு சரியாக இல்லாததால் இது குறித்து சென்னையில யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று அவர் நினைப்பதால் என்னை தொடர்பு கொண்டார். அப்போது அவருக்கு மனசு சரியில்லாம இருந்ததாலும் இது பத்தி சென்னையில வேற யாருக்கும் தெரிய வேணான்னு நினைச்சதனாலும் அவர் என்னை தொடர்பு கொண்டார். நான் உடனடியாக அவருக்கு ஹீலிங் சிகிச்சைய தொடங்கல. ஃபர்ஸ்ட் அவரோட பேசி என்னால் உண்மையிலேயே அவருக்கு உதவ முடியுமா அப்படின்றத உறுதி செஞ்சதுக்கு பிறகுதான் அவருக்கு ஹீலிங் சிகிச்சை அளிக்க ஒத்துக்கிட்டேன். ஜெயம் ரவியோட காருக்கு போடப்பட்ட அபராதத்துல என்னுடைய பெயர் எப்படி வந்தது அப்படின்னு பலர் கேள்வி எழுப்புறாங்க. ஒரு முறை ஜெயம் ரவி சென்னையில இருந்து கோவா வர தானே தன்னுடைய காரை ஓட்டிக்கிட்டு வந்ததால மிகவும் சோர்வா இருந்தாரு. என்னுடைய ஹீலிங் சென்டரை அவரால் கண்டுபிடிக்க முடியல. அதனால நானும் என்னுடைய நண்பரும் அவரை அழைச்சு வருவதற்காக போயிருந்தோம். அப்போ அவர் ரொம்ப சோர்வா இருந்ததால என்னுடைய சென்டர் வரையும் நான் ஜெயம் ரவியோட காரை ஓட்டிக்கிட்டு வந்தேன். அதன் காரணமாக தான் போக்குவரத்து விதிமீறல்களுக்காக செலான் விதிக்கப்பட்ட போது நான் என்னோட டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுத்தேன். கருப்பு நிற ஸ்டிக்கர் ஒட்டி இருந்ததற்காக அபராதம் விதிக்கப்பட்டது. பாடகி சுசித்ரா தனக்கு கிடைச்சிருக்க இசைத்துறையில தன்னோட கவனத்தை செலுத்தலாம். நான் ரொம்ப சாதாரண நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வந்திருக்கேன். பண தேவைக்காக லோக்கல்ல நடக்கும் பல நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு பாடியிருக்கேன். கடுமையாக உழைச்சி இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கேன். தரம் தாழ்ந்த விமர்சனங்களுக்கு நான் தகுதியானவள் இல்லை. அதனால் வன்மமாக விமர்சித்து என்னுடைய பெயரை களங்கப்படுத்தாதீர்கள்.
நானும் ரவியும் கோவாவில் அப்பார்ட்மெண்ட் வாங்கி விட்டதாக சிலர் சொல்றாங்க. உண்மையிலேயே அது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. நடந்தா நல்லா இருக்கும். ஆனா ரவியும் நானும் வெறும் நண்பர்கள் தான். ஜெயம் ரவி யார் அப்படின்னு அவர் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பும் வரை நான் பழகி தெரிந்து கொண்டதில்லை. டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப போறதே எனக்கு தெரியாது அப்படின்னு ஆர்த்தி சொல்றதெல்லாம் பொய். உண்மையிலேயே ஜெயம் ரவிக்கு செய்த செயல்களை நினைச்சு ஆர்த்தி பயப்படுறாங்க. அது காரணமாகத்தான் அதை மூடி மறைக்க என்னுடைய பெயர் பயன்படுத்தப்படுது. கடந்த ஒரு மாதத்தில் ஜெயம் ரவியின் இமேஜை கெடுக்கவும் அவரோட பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கிறதுக்கும் ஆர்த்தி பல செயல்களை செஞ்சிருக்காங்க. ஆனா இது அவர்கள் இடையேயான பிரச்சனை. இதில் நடுவில் நான் வர விரும்பவில்லை. தொடர்ந்து என்னை பற்றி பேசிக்கொண்டிருந்தால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி கெனிஷா சொல்லியிருக்காங்க.